யார் ஒருத்தர் தேய்பிறை அஷ்டமியில கிரிவலம் சுத்துறாங்களோ, அவங்க வந்து பார்த்தோன்னா, வாழ்க்கையில ஒரு தோல்வியே இருக்காது. தேய்பிறையில அஷ்டமியில யார் ஒருத்தர் நான் அடிச்சு சொல்றேன். இத சுத்திட்டு அவங்க வந்து சொல்லட்டும். உண்மையிலேயே அவங்க ஜெயிக்கலன்னா என்னைய வந்து கேட்கட்டும். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. இத வந்து நான் வந்து நெறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நான் நெறைய டைமு ம். அப்புறம் மாத்திட்டேன். ஏன்னா எனக்குன்னு சொல்லும்போது, அந்த உணர்வுகள் வரும்போது, நான் தேய்பிறை அஷ்டமியில நான் அப்பலாம் என்ன பண்ணுவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். பொதுவா எஸ்கேப் ஆயிருவேன். யாருக்கும் சொல்லாம நெறைய போயிட்டு எம்பாட்டுக்கு ஆனா கிரிவலம் சுத்திட்டு வருவேன். சொல்லுவாங்கல்ல சார், எதுனாலும் வளர்பிறையில தொடங்குனா தான் நல்லது நடக்குங்கிற மாரி சொல்லுவாங்க. நீங்க தேய்பிறை அப்படின்னு சொல்றீங்களே, அது ஏன் சார்? அதுதான் எனக்கு இறைவன் சொன்னது. எல்லாரும் என்ன நெனச்சுன்னுக்கிறாங்க, வளர்பிறையில பண்ணா நல்லாருக்கும். வளர்ந்து போது, வளர்ந்து போது. தேய்பிறையிலலாம் தேய்ஞ்சு போயிருவாங்கன்னு நெனச்சுன்னுக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தேய்பிறைன்றது வந்து எனக்கு தெரியாது. இறைவன் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த நாள்ல இந்த தேய்பிறை அஷ்டமியில நீ சுத்து. உனக்கு வந்து நல்லது நடக்கும்னு ஒரு உணர்ச்சி வந்தத, அது அறிமுகம் எனக்கு சொன்னதுனால நான் வந்து அத பயன்படுத்தினேன். அதுல நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா, எது ஒருத்தர் செய்யக்கூடாதுன்றாங்களோ, அதுல தான் நான் வேண்மனிக்கே செய்வேன். ஏன்னா, இப்ப கூட பார்த்தோன்னா, என்னுடைய கோயில்ல வந்து பார்த்தோன்னா, தேய்பிறை அஷ்டமியில தான் நான் ஆரம்பிச்சேன். தேய்பிறை அஷ்டமியில தான் நான் வந்து புதுசா பூஜை பண்ணேன். தேய்பிறை அஷ்டமியில தான் நான் எல்லா பொருளும் வாங்குவேன். காரணம் என்னன்னா, எனக்கு சிவபெருமான் சொன்ன அந்த வார்த்தை, "நீ வந்து தேய்பிறை அஷ்டமியில கிரிவலம் சுத்து. நீ எது செஞ்சாலும் நீ வெற்றி அடைவாய்ன்னு" சொன்னதுனால நான் அத புடிச்சுக்கினேன்.